கிருஷ்ணா சொல்லுங்கம்மா. என்னப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பி இருப்பேன்னு பார்த்தேன். என்ன நீ வீட்ல இருக்க? ஹாஸ்பிட்டல் கிளம்பல நீ? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அந்த வேலையை முடிச்சுட்டேன். அப்புறம் போய் என் வேலையை பார்க்குறேன். எனக்கு முதல்ல அந்த வேலையை முடிக்கணும். ஓ, அந்த ராதாவை பார்க்க போறத பத்தி சொல்றானோ? ராதாவை தானே பார்க்கணும். போப்பா போ, போய் ராதாவை பாரு. இந்த சுந்தரி பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்கல. போய் பாரு, அப்போ உனக்கு புரியும். என்ன கிருஷ்ணா, என்ன முக்கியமான வேலை? நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேம்மா. ஆனால் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியும் ஆகணும். இதுக்கு மேலே எதையும் தள்ளி போட விருப்பம். நான் கண்டிப்பாக சொல்லுவேம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். கிளம்புறேம்மா. சரிப்பா, நீ போய் அந்த வேலையை பாரு. அதுக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்டு போ. இன்னும் எதுவுமே சாப்பிடல. காஃபியும் வேணாம்னு சொல்லிட்டேன். டிஃபனாவது 2 வாய் சாப்பிட்டு போப்பா. இல்லைம்மா, இந்த வேலையை முடிக்காம பச்சை தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாது. நான் போயிட்டு வரேம்மா. நான் கிளம்புறேன். கிருஷ்ணா நில்லுப்பா. ராதாவை பார்க்க ரொம்ப ஆர்வமா ஓடுறானே என் புள்ள. ஏண்டா கண்ணா, உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி என் புள்ள ஒரு பெரிய இடத்துக்கு வந்து நிற்கணும்னு இந்த பெத்தவ ஆசைப்பட்டா ஒரு வேலைக்காரி பின்னாடி ஓடணும்னு நினைக்கிறியடா கண்ணா? அதுக்கு இந்த அம்மா வழி விடுவானா என்ன? தப்பு கிருஷ்ணா, இது ரொம்ப பெரிய தப்பு. உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கியிருக்கோம். இந்த பெத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ நடந்துக்கணும். அதை விட்டுட்டு போயும் ஒரு வேலைக்காரி வேணும்னு இப்படி ஓடுறீங்க. என் பிள்ளைய பார்க்க எனக்கு பாவமாக தான் இருக்கேன். அதுக்காக ஒரு வேலைக்காரியை கட்டி வைப்பான். உனக்காக அங்கே ராணி மாதிரி ஒருத்தர் இருக்கா. அவள் தான் என் வீட்டு மருமக. அவளை விட்டுட்டு இந்த பிச்சைக்காரியை உனக்கு கட்டி வைப்பானா? அப்படியெல்லாம் என் பிள்ளைய தோரம் தாழ்ந்து போக விட மாட்டேன். கிருஷ்ணா, இந்த சுந்தரி நீ என்னப்பா நினைச்ச? உன் அம்மா பற்றி உனக்கு இன்னும் புரியலையே. நீ இப்படியெல்லாம் ராதாவை தேடி அவள் வீட்டுக்கு போவேன்னு இந்த அம்மாவுக்கு முன்னக்கூட்டியே தெரியும். அதனால தான் நான் ஏற்கனவே அந்த ராதாவோட சித்திக்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நீ போனாலும் அம்மாடியும் காலையில் 20 லட்சம் ரூபாய் விஷயத்தை கேட்டதுலேருந்து எனக்கு தலையே சுத்துது. எப்படா இந்த 20 லட்சத்தை என் கையால் தொட்டு பார்க்க போறேன்னு தெரியலையே. 20 லட்சம் ரூபாய், 20 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என் கையில 20 லட்சம் ரூபாய் தாண்ட மாட போகுது. ஐயோ ஹே சுஜா, 20 லட்சத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. காலையில தேஜா கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது இடத்த வாங்கி போட்டணும். இல்ல பேசாம நமக்கு பிடிச்ச மாதிரி யாரும் நெக்லஸ், தோடு, ஜிமிக்கி அது இதுன்னு இதெல்லாம் வாங்கி நம்ம போட்டு அழகு பார்த்தா என்ன? வேண்டாம், இதெல்லாம் வாங்கி போட்டா நம்ம வெளியில போக வர இவ்வளவா பார்த்தே கண்ணு வச்சிருவானுங்க. இல்ல பேசாம இடத்த வாங்கி போட்டுடணும். அதான் பெஸ்ட். இடம் வாங்கலாமா இல்ல நேரடியாக வீட்டே வாங்கிடலாமா? ஐயோ, இப்ப 20 லட்சத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. 20 லட்சம் முழுசா என் கையில 20 லட்சத்தை பார்க்க போறேன். அத்தாடி, எனக்கு தலையே கிருகிருன்னு சுத்துதே. இந்த பணம் எப்படா என் கையில வரப்போகுதுன்னு ஆசையா இருக்கு, ஆவலா இருக்கு. அந்த பணத்தை என் கையில கொடுத்ததும் அந்த பணத்தை நான் எங்கேயாவது சேஃப்டியா பேங்க் லாக்கர்ல வச்சிடணும். இவன் நினைச்ச மாதிரி அவங்க அப்பா கடன்லாம் என்னால அடைக்க முடியாது. கடன் வாங்கினால அந்த ஆளே அடைக்கட்டும். நான் எதுக்கு இந்த 20 லட்சத்தை தரணும்? அன்னைக்கு நான் புரோக்கர் கிட்ட சரின்னு சொல்ல போய் தானே இன்னைக்கு இந்த 20 லட்சம் ரூபா வருது. இல்லைன்னா எப்படி வரும்? இவ அழகுல மயங்கி வந்துட்டாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு புரோக்கர் கேட்கும் போது நான் சரின்னு ஒத்துக்கிட்டதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. நான் வேணான்னு சொல்லியிருந்தா இவளும் இந்த கல்யாணத்துக்கு வேணாம்னு சொல்லியிருப்பா. நான் இவ்வளவு வற்புறுத்த போய் தானே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சிருக்கா. அப்ப இந்த 20 லட்சம் என்னாலதான் வந்திருக்கேன். என்னால வந்திருக்கணும் போது நான் எதுக்கு இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கடன் அடைக்க சொல்லணும்? நான் என்ன அரவை கடை தானே இதை கொடுத்து கடன் அடைக்க சொல்றதுக்கு? செய்ய மாட்டேனே. என் பொண்ணுக்கு இதுல என்னென்ன செய்ய போறேன்? என் பொண்ணுங்களுக்கு பேசாம 2 பேருக்கும் தனித்தனியா என்னென்ன வேணும்னு நகை நட்டா வாங்கி போட்டுருவோமா? ஐயோ, 20 லட்சத்தை வச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. கையும் உடல காலம் ஓடலையே. அதானே, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட்ட மாட்டாங்களே, உடனே போன் அடிச்சிருவாங்க. கொஞ்சம் கனவுல மிதந்துட்டு இருந்தேன். கனவா? சிச்சி நிஜம், நடக்க போற நிஜம். கொஞ்ச நேரம் சந்தோஷத்துல மிதந்தேன். அதுக்குள்ள மூக்கு வேத்திரம் போல இருக்கு. இந்த போன் பண்றது யாருன்னு தெரியல. இந்த நேரம் பார்த்து போன் பண்ணுவாங்க. சந்தோஷமா கனவு கண்டுட்டு இருந்தேன். சரி, என்ன பண்ணி தொலையும்? போன் வேற விடாம அடிச்சுட்டே இருக்கு. யாருன்னு தெரியலையே. என்ன இந்த சுந்தரி எதுக்கு இப்ப கால் பண்றான்? அதான் ராதா வேலைக்கு போலையே, அப்புறம் எதுக்கு இவ கால் பண்றா? போன மாசம் சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டா. 1ஆம் தேதி பிறந்ததுமே அவ வேலையை விட்டு நின்றுட்டாளே, அப்புறம் என்ன கேட்டதுக்கு? ஐயோ, மறுபடியும் வேலைக்கு கிளைக்கு கூப்பிடுதோ? ஐயோ,
அவளால வேலைக்கு போக முடியாது. ஆமா, இவ கொடுக்கற 1.5 ஓவாக்கு இவளுக்கு வேலைக்கு போவாங்க. இவ கல்யாணம் ஆகி போனாதானே 20 லட்சம் ரூபாய் என் கையில முழுசா வரும். இவ என்ன செஞ்சாலும் சரி, தலைக்கில நின்று கூப்பிட்டாலும் ராதாவை வேலைக்கெல்லாம் அனுப்ப போறது கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் 20 லட்சம் ரூபாய் போதா குறைக்க அந்த 3 லட்சம் ஆக மொத்தம் 23 லட்சம் ரூபாய் என் கையில ரொக்கமா வரணும். அதனால இவளை வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. என்ன கேட்டாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் கேட்டாலும் பார்ப்போமே. ஹலோ சுந்தரி அக்கா, என்னக்கா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன சுஜா, ராதா வேலை விட்டு நிறுத்திட்டேன், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கலாம். அக்கா, உங்களுக்கு அவ வேலைக்கு வரது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல, அதனால இப்ப நிறுத்திட்டீங்க. இதுல நான் கேட்கறதுக்கு என்னக்கா இருக்கு? நீ சொல்றதா சரிதான், எனக்கு அவள ஆரம்பத்துல இருந்து பிடிக்கல. இப்ப அவ பண்ண வேலைக்கு அவ என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது, அவ நிழல் கூட என் வீட்டு வாசப்படியே தொடக்கூடாது. அப்படி என்ன பண்ணா? நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவன் பிள்ளைக்கும் இவளுக்கும் என்னன்னு கேட்டோம். அக்கா, என்னக்கா என்னென்னமா சொல்றீங்க? அப்படி என்னக்கா இவ பண்ணா? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? உன்கிட்ட அவ எதுவும் சொல்லலையா? இல்லக்கா, எதுவும் என்கிட்ட சொல்லலையே. நீங்க வேலைக்கு வர வேணாம்னு மட்டும் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் சொல்லல. என்னக்கா நீங்க ஏதோ சொல்றத பார்த்தா பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கே. என்னக்கா? என்னன்னா இப்பதான் சுஜா, நீ ஏன் அவளை தட்டி வைக்கிறன்னு எனக்கு தெரியுது. இந்த கேடு கட்டவா அவ தகுதிக்கு மீறி என் புள்ள மேல ஆசைப்படுறா. அப்படி போடு, நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்கோன்னு. கொட்டானோட சுத்தின்னு இருந்தது, எப்படி பெரிய இடமா பார்த்து வளைச்சு போடுது. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த முகர கட்டிக்கு எப்படி பெரிய இடமா வந்து விழுதுன்னு. இந்த பக்கம் போனா டாக்டர், அந்த பக்கம் போனா பிசினஸ் மேனு. ஐயோ, இவன உலக அழகே என்ன, ஏதோ செத்த வெள்ளத்தொலை போட்டுட்டு இருக்கு, அதுக்கா இப்படி வளரானுங்க. என் பொண்ணெல்லாம் ஐஸ்வர்யா ராயே மிஞ்சிருவா போல இருக்கு, அவளுக்கு இப்படி ஒரு வரன் அமைய மாட்டேது. சுஜா, சுஜா லைன்ல இருக்கியா? அக்கா லைன்ல தான் இருக்கேன். நீங்க சொன்னது கேட்டு ஷாக் ஆயிட்டேன்க்கா, எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. இப்படியாக்கா வேலை பார்த்தாவ? ஆமா சுஜா, அவ இந்த மாதிரி வேலையை தான் பார்த்தோம். அதான் பார்த்தேன், இதுக்கு மேலே இவளை வீட்டில் சேர்த்தேன் ஏன் குடியை கெடுத்துருவான்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இனி நீ வீட்டு வேலைக்கே வரக்கூடாதுன்னு அவளை துரத்தி அழைச்சிட்டேன். ஆனா பாத்தியா, உன்கிட்ட ஏதாவது மூச்சு விட்டால பாத்தியா? அவ சொல்லதான் வந்தா, நான் காது கொடுத்து கேட்கல. ஆமாக்கா, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலக்கா. கொட்டா, எவ்வளவு நெஞ்சாட்டம் பாத்தீங்களா அவளுக்கு? ஆமா சுஜா, நான் கூட நீ அவளை குடும்பப்படுத்துறியோன்னு கொஞ்சம் இறக்கப்பட்டுட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு. சரி விடுங்கக்கா, அதான் உங்களுக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களா, இனிமே உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனை இல்ல, விடுங்கக்கா. இனிமே எங்க பிரச்சனை இல்ல, இனிதான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆரம்பமாகுது. இனிமேதான் பிரச்சனையா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா சுஜா, அவ வேலைக்கு வரலையாமா, என் புள்ள அவளை தேடுறான். அவளை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கே வரணும்னு முடிவு பண்ணுவான். அடி கொண்டாடி சிரிக்கி, அப்போ உன் பிள்ளை என்ன விரும்புறான்? ஆனா ராதாவை மட்டும் குறை சொல்றா இவ. அது சரி, எங்களுக்கெல்லாம் இழிச்ச வயிறு ராதா தானே, அப்ப நாங்க அவ்வளவுதான் சொல்லுவோம். உன் பிள்ளையும் சேர்ந்து விரும்பி இருக்கான், அதனால இப்ப உன் பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கானோ? என்னக்கா சொல்றீங்க? நான் இவ மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு நினைச்சேன். உங்க பிள்ளையும்? ஐயோ சுஜா, நீ நினைக்கிற மாதிரி என் பிள்ளை ஒண்ணு இவ்வளவு விரும்பலாம் இல்ல. இவ அந்த மாதிரி மயக்கிட்டா, என்னத்தை காமிச்சு மயக்கனா தெரியல. கிறுக்கு சிறுக்கி, இவ மட்டும் என் கையில கிடைச்சா வர்ற அத்தத்துக்கு அவளை கொண்டு போட்டலாமான்னு இருக்கு. இதையும் என் பிள்ளை கிட்ட காமிச்சு மயக்கிட்டான். என் பிள்ளையும் வாலிப பையன் தானே, மயங்காம இருப்பானா என்ன? ஆமா ஆமா, உன் பிள்ளை மயங்காமலா இருப்பான். உன் பிள்ளை மயங்கி போய் தானே என் வீடு தேடி வந்து ராதாவை கூட்டிட்டு போனா. உன் பிள்ளை மேல ஊறப்பட்ட தப்ப வச்சுக்கிட்டு ராதாவை மட்டுமே குறை சொல்றீங்க. சரி சொல்லிட்டு போ, எனக்கு என்ன வந்தது? ஏன் பொண்ணையா குறை சொல்ற? சுஜா, என்ன சுஜா அப்பப்ப லைன் கட்டான மாதிரி இருக்கு? இல்லக்கா, லைன்ல தான்க்கா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்குக்கா. என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாருங்களா அவ. ஆமா சுஜா, கேட்கற உனக்கு எப்படி இருக்குன்னா கண்ணால பார்த்த எனக்கு எப்படி இருக்கும், அதான் கொதிச்சு போயிருக்கேன். சரிக்கா, இப்ப நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க? அதான் சொல்றேன் சுஜா, ஒரு முக்கியமான விஷயம். என் பையன் எப்படியும் அந்த ராதா சிரிக்கியை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தாலும் வருவான். ஓ, காதல் படாத பாடுபடுத்தும் போல இருக்கே, வீடு தேடி வர வைக்குது. அப்படியாக்கா? ஆமா சுஜா, எப்படி என் புள்ள உன் வீடு தேடி உன்னை சிரிக்கியை தேடி வருவான். சுஜா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும், பண்றியா? என்னக்கா பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல சுஜா, என் புள்ள அந்த ராதாவை தேடி வீட்டுக்கு வரும்போது அந்த ராதா மட்டும் என் புள்ள கண்ண படவே கூடாது. ஏதாவது உனக்கு சொல்லி என் புள்ளைய நீ திட்டி அனுப்பிடணும். நீங்க பாரு சுஜா, அந்த ராதா மட்டும் என் புள்ள கண்ண பட்டவே கூடாது. நீ ஏதாவது பண்ணு சுஜா, தயவு செஞ்சு என் புள்ள கண்ண அவளை மட்டும் காமிச்சு கொடுத்துறாத. நான் எப்படி காமிச்சு கொடுப்பேன்? நான் அப்படி காமிச்சு கொடுத்தா எனக்கு வர வேண்டிய 20 லட்சம் வராம போயிடுமே.
20 23 லட்சம் ரூபா வராம போயிடுமே. நான் அது காமிச்சு கொடுக்காதாவது. நீ என்னத்த சொல்றது? நானே காட்ட மாட்டேன். சுஜா அக்கா லைன்ல தான்க்கா இருக்கேன். ஆமாக்கா, உங்க புள்ள வரும்போது ராதாவை உங்க புள்ள கண்ணுல காட்டக்கூடாது. அதை நான் கரெக்டா பண்ணிடுவேன்க்கா. ஆனா இத பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? நினைச்சேன் இவன் இந்த மாதிரி ஏதாவது கேட்பானு. என் புள்ள எவ்வளவு சிலதுங்களுக்கு தண்டான வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணி தொலையாது? என் புள்ள கல்யாணம் வரைக்கும் ஏதாவது பண்ணிதானே ஆகணும். சுஜா உனக்கு என்ன வேணும்? இல்லக்கா, ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இருந்தா. மாசம் 12,000 கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப வேலையை விட்டு நிறுத்திட்டீங்க. அவளும் வேலைக்கு போலியா? கையில வருமானம் இல்ல. அதான் இங்க பாரு சுஜா, முன்னாடி எப்படி மாசம் 12,000 கொடுத்துட்டு இருந்தோம் அதே 12,000 இப்பவும் கொடுக்குறேன் மாசம் மாசம். கரெக்டுக்கா. ஆனா 12,000 பத்தாதேக்கா. 12,000 பத்தாதுன்னா இன்னும் எவ்வளவு வேணும்? அது ஒண்ணும் இல்லக்கா, உங்க புள்ள கண்ணில் படாம பாத்துக்கணும். இவ துணி கடைக்கு வேலைக்கு போவா, கூடவே நான் ஏதாவது ஆள் வச்சு அனுப்பணும். அவனுக்கு வேற ஏதாவது சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு அப்படி எப்படின்னு செலவுகள் அதிகம் பாத்தீங்களா? வீட்டு செலவையும் நான் பார்க்கணும். ஒரு 20,000 மாசம் மாசம். குந்தாணி எப்படியெல்லாம் பணத்தை பறிக்கிறா பாரிவா. அது சரி, இப்ப இவளுக்கு வந்த வாழ்வு அதான் பணத்தை பறிக்கணும்னு பாக்குறான். சரி என்ன பண்ணி தொலை, என் தலை எழுத்து கொடுத்துதானே ஆகணும். சரி சுஜா, உனக்கு மாசம் மாசம் உன் அக்கௌண்ட்ல எப்ப போல 20,000 வந்து விடும், போதுமா? நீங்க கொடுத்துருவீங்கன்னு தெரியும்க்கா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அது சரிக்கா, நீங்க சொன்னது கரெக்டா பண்ணிடுறேன்க்கா. சுஜா மறுபடியும் சொல்றேன், என் புள்ள கண்ணுல அந்த ராதா படவே கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இன்னும் ஒரு 5-6 மாசம் தான், அதுக்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடும். அது வரைக்கும் இவ என் புள்ள கண்ணில் படக்கூடாது. 5-6 மாசத்துக்கு எனக்கு 20,000 வரணும்னா சும்மா விட்டுவேனா? அக்கா அவ்வளவுதானேக்கா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாதீங்கக்கா. நீங்க தைரியமா இருங்க. உங்க புள்ள வந்தா நான் எப்படி பேசி அவர் அனுப்பணும்னு எனக்கு தெரியும். இவள அவர் கண்ணில் பட விடாம பாத்துக்கவும் எனக்கு தெரியும்க்கா. கவலையை விடுங்கக்கா. இதான் வேணும் சுஜா, ஏதாவது பண்ணு சரியா? நான் சொன்னதை கரெக்டா பண்ணிடு. அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சுஜா, நான் போன வைக்கிறேன். சரிங்கக்கா, நீங்க வச்சிருங்க. இந்த மாசம் 20,000 போட மறந்துடாதீங்க. இப்பவே போட்டா கூட சந்தோஷம் தான். போட்டுருவேன். அதான்க்கா, அன்பா சொல்றீங்க, போட்டுருவீங்க. தெரியும் போட்டுருங்க. வைக்கிறேன். இந்த செத்தும் கெடுத்தா சீதகாதின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் வீட்டுல நடக்கிற கதை தலைக்கீழா இருக்கே. இவ இருந்தாலும் பொண்ணும் பணம் தான். இவ வீட்டை விட்டு போனாலும் எனக்கு பணத்துக்கு மேல பணம் வந்து குவியுதே. மாசம் மாசம் இவ வாங்கின சம்பளத்தை விட கூட கைக்கு வருது. போதா குறைக்கு 20 லட்சம் ரூபாய் கைக்கு வருது. அந்த 3 லட்சம் பிஎஃப் பணம். ஐயோ சுஜா, ஒரே பண மழையில குளிக்க போறடி நீனு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போதே. சரி அந்த கிறுக்க மேல வருவானாமா, அவனை ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். நல்ல வேலை இவ துணி கடைக்கு போயிட்டா. இனி அவன் எப்ப வந்தாலும் ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு. அவன் எப்படி இனி வீட்டு பக்கம் வராத அளவுக்கு பாத்துக்கணும். ஆனா இவன் இப்படி வீட்டு பக்கம் வந்து போனாதானே என்னால அந்த 20,000 மாசம் மாசம் வாங்க முடியும். ராதா உண்மையிலே நீ ரொம்ப ராசியான புள்ளதான். ஐயோ என் வீட்டை விட்டு போறாளேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அவ போனாதானே அந்த 20-3ன்னு என் கையில பணம் மழையா வந்து கொட்டட்டும். பெரிய பணக்கார வீட்டுக்கு தானே மருமகளா போறா. கேட்கும் போதெல்லாம் பணத்தை தருவா. எப்படியாவது கேட்டு சிறுக வாங்கி நம்ம எங்கேயாவது பங்களா கட்டிடணும். ராதா எங்க இருக்க? இவன் வந்துட்டான் போல இருக்கேன். இவனை ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். நமக்கா சமாளிக்க தெரியாது, எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. சுந்தரி, இப்ப உன் குடும்பம் என் கையில இருக்கு, பாரு என்ன நடக்குதுன்னு. ராதா இவன் வேற ராதா எங்க இருக்க? ராதா வா, நான் உன்கிட்ட பேசணும். ராதா அடடே, நம்ம சுந்தரி அக்கா பையன். நீங்க அந்த டாக்டர் தானே? அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்திருந்தீங்களே. ஆமாங்க, நான் ராதா பார்க்கணும். ராதா கிட்ட பேசணும். கொஞ்சம் ராதா கூப்பிடுங்க. ராதா இப்ப வீட்டுல இல்லையே, அவ வேலைக்கு போயிடுவாள். ஓ ஆமால, நீங்க ராதா எங்க ஒர்க் பண்றாங்க? கொஞ்சம் அட்ரஸ் கொடுக்க முடியுமா? அவ வேலை செய்ய அட்ரஸ் கொடுத்துட்டு நான் குச்சி மிட்டாய் சூப்பிட்டு இருக்கதா எப்படி கொடுப்பேன் பாரு. நான் கொடுத்தா நீ அங்க போய் பாத்துற மாட்டேன். நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திட்டீனா அப்பப்பா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததானே நான் பல பணத்தை பார்க்க முடியும். உங்ககிட்ட தான் கேக்குறேன், ராதா எங்க ஒர்க் பண்றாங்க? அந்த அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க. ஐயோ தம்பி,
எனக்கு அவ எங்கதான் வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியாதுப்பா. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. துணி கடையில வேலை பார்க்கறா, அவளை மட்டும் தான் எனக்கு தெரியுமே. ஏன் உங்க வீடே எனக்கு தெரியாது தெரியுமா? ப்ளீஸ்ங்க, ராதா எங்கே ஒர்க் பண்ணுறான்னு அட்ரஸ் மட்டும் கொடுங்க. நான் ராதா கிட்ட பேசி ஆகணும். அவர்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். அர்ஜென்ட்டாக நான் ராதா கிட்ட பேசணுங்க. ப்ளீஸ்ங்க. இல்லப்பா, உண்மையாவே எனக்கு அட்ரஸ் தெரியாது. நான் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? துணி கடையில வேலை செய்யறா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி, ராதா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவா? ஐயோ, இவன் வேற டைம் கேட்கறானே. கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவோம், அப்பதான் சரியா இருக்கும். என்ன, முன்னாடி உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஒரு 9 மணி போல வந்துட்டு இருந்தா. இப்பதான் உங்க வீட்டு வேலையை முடிச்சாச்சே, அதனால ஒரு 10-10:30 ஆயிடும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. இங்க பாருப்பா, அந்த ராத்திரி நேரத்துல வீட்டு பக்கம் வராதப்பா. எங்க வீட்டுல 1க்கு 3 வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நீயும் வயசு பையன். அந்த ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்தா நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்காதுப்பா. ம், சரிங்க. ராதா காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவா? இவன் விவரமானவன் போல இருக்கேன். எப்படியெல்லாம் கேள்வி கேட்கறான். என்னத்த சொல்ல, அவ சீக்கிரமே போயிடுவான்னு சொன்னா இவன் சீக்கிரம் வந்து நின்றுவானே. லேட்டா போவான்னு சொன்னா அப்போ அவ வேலைக்கு போற டைம் மாத்தி சொல்லுவோம். ஒரு 9:30 போல வீட்டுல இருந்து கிளம்புவாப்பா. ஏதான் அவங்க ஓனர் ஊர்ல இல்லையாமா, அதனால இப்ப கொஞ்சம் லேட்டா வந்தா போதும்னு சொல்லியிருக்காங்களாமா. அதனால 10:30 கடையில இருந்தா போதும்னு ஒரு 9:30 போலதான் வீட்டுல இருந்தே கிளம்புவா. நீ வேணா காலையில வாப்பா, வந்து பாரு. அப்ப கண்டிப்பா ராதா வீட்டுல இருப்பா. அப்போ நாளைக்கு வந்து ராதா பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம்ல. என்ன விட்டா ராதாவை பார்த்ததும் கையோட கூட்டிட்டு போயிடுவான் போல இருக்கு. ராதா மட்டும் இவ கண்ணுல படவே கூடாது. பட விட மாட்டேனே. அதுக்கு என்னப்பா, நீ ஒரு 9:30 மணிக்கு வா, சரியா இருக்கும். 9:30 மணிக்கு வந்தீங்கன்னா ராதாவை பார்க்கலாம். அப்படியே பார்த்து பேசிக்கிட்டே அவ கடை கூட எங்க இருக்கு நீ தெரிஞ்சுக்கலாம்ல. ரொம்ப நன்றிங்க. ராதா வந்தா கிருஷ்ணா வந்துட்டு கொண்டு தான் சொல்லுங்க. தயவு செஞ்சு அவளை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஃபோன் தானே, எப்படி சொல்லுவேன் பாரு. அது சொல்லிட்டு நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருப்ப, அவளை கையோட கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் நான் என்ன நாக்க வச்சுட்டு உட்காந்துருக்கதா? சொல்லுவேனே, நல்லா சொல்லுவேன். அதுக்கு என்னப்பா, சொல்லிட்டா போகுது. கிருஷ்ணா தானே, சொல்லிடுறேன் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆமா, நீ ராதாவை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கியே, என்னப்பா விஷயம்? ராதா வந்தா கிருஷ்ணா வந்தான்னு மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சா அவளை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் இது வந்து அவகிட்ட தான் பேசணும். அந்த அளவுக்கு காதல் கண்ணை மறைக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. இவளுக்கு இத்தனை போட்டா போட்டியா? என் புள்ள இதை விட அழகா இருக்கா. ஒருத்தனை நிமிந்து கூட பார்க்க மாட்டானுங்களே. சரிங்க, சொல்லிட்டீங்கல்ல, ராதா வந்ததும் கண்டிப்பா சொல்லிடுறேன். இந்த ராதா என்ன பண்றா? கடைக்கு நேரம் ஆகுது, என்னமோ உள்ள குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காளா? எப்பவுமே சீக்கிரம் கிளம்பிடுவா. இன்னைக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்கா இவன்? அச்சோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கேன். இந்த டாக்டர் வேற 9:30 வந்துருவானே. இப்பவே மணி 8:30. இன்னும் 1 ஹவர்ல அவன் வந்துருவான். இவளை எப்படியாவது இந்த 1 ஹவர்ல பேக் பண்ணி வெளியில அனுப்பணுமே. அவன் மட்டும் வந்து இவளை பார்த்துட்டான், இந்த கல்யாணம் நின்றுடுமே. கடவுளே கடவுளே, இந்த கல்யாணம் நிற்க கூடாது. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுடவே கூடாது. இவளை எப்படியாவது இங்க அனுப்பி விடும். நான் இங்க நின்று புலம்பிட்டு இருந்தா நாளைக்கு ஆகாது. உள்ள போய் அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு பாக்குறேன், முடியாது போல இருக்கேன். ஐயோ, இந்த டாக்டர் கண்ணில் மட்டும் இந்த ராதா பட்டுட்டா அவ்வளவுதான். நேற்று அந்த டாக்டர் பாவம் போல இருந்தான். இவ அதை பார்த்தா இவ மனசு மாறிடுமே. இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. இவளை எப்படியாவது தள்ளி அனுப்பிடணும். முதல்ல போய் அந்த வேலையை பாக்குறேன். ராதா, ஏ ராதா. நேற்று நம்ம அவர்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதோ, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. நம்ம அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னா. ஆனா அவர் எதுக்காக என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்? என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்ன எங்க அப்பா திட்டினா என்ன, படிச்சா என்ன, அவருக்கு என்ன? அவர் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பலைங்க. ஆனாலும் நான் அவர்கிட்ட முகத்துக்கு நேரம் அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. அவர் முகமே மாறிடுச்சுன்னா இப்ப நான் என்னதான் பண்றது? நேற்று நைட்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. மனசே சரியில்லை. என்ன பண்ணலாம்? ஆமா, பேசுறதெல்லாம் பேசியாச்சு. இப்ப நம்ம போய் சங்கடப்பட்டுட்டு இருக்கோம். என்ன பண்றது? பேசாம அவர்கிட்ட சாரி கேட்டுட்டா? அவர் தப்பா நினைச்சாலும் சரி, சரியா நினைச்சாலும் சரி, என்னால ஒருத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுல்ல, நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அதுக்காக நம்ம அந்த சாரி கேட்கலாம். ஆமா, அதான் சரி, கரெக்ட். நம்ம இவர்கிட்ட கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும். ஆனா எப்படி கேட்கறது?
ஐயோ கடவுளே, நேத்து அவர் நம்ம கிட்ட நம்பர் கேட்க தான் வந்தாரு. நான் நம்பரும் கொடுக்கல, அவர் நம்பரும் வாங்கல. இப்போ இன்னைக்கு ஷாப்புக்கு வருவாரா அதுவும் தெரியல. அவர் வரலன்னா என் மண்டையை வெடிச்சிடமே. அவர்கிட்ட நான் கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணுமே. இப்போ நான் என்ன பண்றது? கடவுளே, என்னை எதுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன்? நான் ஏன் இப்படி தவிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ராதா, ஏ ராதா, ஏ ராதா. சித்தி, சொல்லுங்க சித்தி. என்ன சொல்ற? வேற எனக்கு வேலை கிளம்பணும்னு நினைப்பில்லையோ? கால் மேல கால் பட்டு ஹாயா உட்காந்துட்டு இருக்க. ஐயோ சித்தி, அப்படிலாம் இல்லை சித்தி. கட்டில இருந்து இறங்கும் போது கால் இடிச்சுக்கிட்டேனா கொஞ்சம் சுளுக்கிக்கிடுச்சு. அதான் வலி தாங்கல. அதான் சித்தி உட்காந்துட்டு தைலம் தடவிட்டு இருந்தேன். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? கால் கட்ட வரல தானே? சரி சரி, சும்மா அதையும் உட்காந்து பார்த்துட்டு தடவிட்டு இருக்காத. எழுந்து வேலைக்கு கிளம்பு. நேரம் ஆகல. மணி பாத்தியா? 8:45. இன்னும் வீட்டுல இருக்க நீனு? சித்தி, எப்பவும் 9:45 தானே சித்தி கிளம்புவேன். இன்னும் நேரம் இருக்கு சித்தி. இன்னும் சந்தியாவே வரல. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தான் இருக்கேன். அவ வந்தது கிளம்புறேன் சித்தி. அது மட்டும் இல்ல, நான் லஞ்ச் செஞ்சுட்டேன். இப்போ நீங்க சாப்பிட்றதுக்கு டிஃபன் பண்ணணும்ல, அதான் சேமியா உப்புமா கலர் இல்லான்னு இருக்கேன். அது மட்டும் கலரி வச்சுட்டு கிளம்புறேன் சித்தி. ஐயோ, இவ வேற ஒருத்தி. இப்பதான் உப்புமா கிப்புமா நின்று இவ்வளவு சமைக்கலன்னு இப்ப யாரு கேட்டா? டிஃபன் தானே, ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பணுமே. என்ன பண்ணி தொலைகிறது? 9:15 தான் கிளம்ப போல இருக்கேன். அதெல்லாம் இல்ல, இவ்வளவு இப்பவே நான் கிளப்பி ஆகணும். ஏ ராதா, அதான் லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சால, நான் பாத்துக்கிறேன். டிஃபன் தானே, அதை நான் செஞ்சுக்கிறேன். நீ முதல்ல வேலை கிளம்பு. நேரம் ஆகுது பாரு, நீ வேலை கிளம்பு. சித்தி, அதான் சொன்னேன் டைம் இருக்கு சித்தி. இருங்க, கொஞ்ச நேரத்துல உப்புமா மட்டும் கிண்டி கொடுத்துறேன். கிண்டி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் சித்தி. என்ன ராதா? ஓ, பணக்கார வீட்டுக்கு மருமகளா போக போறேன்றதுனால இந்த வேலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துலான்னு பாக்குறியோ? இங்க பாரு, இந்த ஒரு மாசமாவது வேலைக்கு போகணும், தெரியும்ல? எப்படியும் நாங்க கஷ்டம் தான் பட போறோம். நீ போய் அங்க சொத சொத வாழ போற. இந்த ஒரு மாசமாவது கொஞ்சம் சம்பாதனத்தை கொடுத்துட்டு போ, சரியா? அதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கேன். சித்தி, அப்படிலாம் இல்லை சித்தி. கால் கொஞ்சம் வலியா இருந்ததா, அதான் உட்காந்துட்டு இருந்தேன். இல்லைன்னா எப்பயும் எல்லாமே முடிச்சிட்டு இருப்பேன் சித்தி. இன்னும் சந்தியாவும் வரல பாத்தீங்களா? அதனால சித்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தியா வந்தது கிளம்பிடுறேன் சித்தி. லீவ் எல்லாம் போட மாட்டேன் சித்தி. நான் இங்க இருந்து போறதுக்குள்ளார என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துதான் சித்தி போவேன். அப்படிதான் நான் விட்டுட்டு போக மாட்டேன் சித்தி. ஆமா ஆமா ஆமா, நீங்க பாரி வள்ளல் பரம்பரைதான். அப்படியே வாரி கொடுத்துதான் போக போறீங்க. தங்கமோ வைரமோ வைடோரியமோ அள்ளி எங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போக போறேன். நீ கொடுக்குற 1.5 ரூபாய்க்கு இவ்வளோ பேச்சா? என்னமோ தியாகம் பண்ற மாதிரி பேசிட்டு போற. இங்க பாரு, 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கறதும் பெரிய விஷயம் கிடையாது. பொண்ணாலே உங்க ஆத்தா வழியன்னா என் வீட்டுக்காரரு இவ்வளோ பெரிய கடன்காரனா இருக்காரு. அதுக்கு நீ ஒன்றும் இதை கொடுக்க தேவை தப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த 20 லட்சம் வரதுக்கு காரணம் யாரு? நான் தான். நான் மட்டும் அன்னைக்கே உங்ககிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதின்னு சொல்லாம இருந்தேன்னா இந்த 20 லட்சம் ரூபாய் வந்திருக்குமா? இப்பவும் நான் தான் இந்த இடத்துல இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். உடனே நினைச்சுக்காத உன்னாலதான் அந்த காசு வருதுன்னு. சித்தி, நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிலாம் நினைக்கல சித்தி. நீ எப்படி நினைக்கிறீ ஏதோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிரம் வேலைக்கு கிளம்புற வழிய பாரு. சரிங்க சித்தி. சித்தி, அங்க இருந்து உங்களுக்கு போன் பண்ணாங்களா? போனா? எங்க இருந்து? அதான் அவர் வீட்டுல இருந்து. யார் வீட்டுல? ஓ, சம்மந்தி வீட்டுல இருந்தா? எனக்கு எதுவும் போன் வரலையே. அம்மா எது கேக்குற? இல்ல சித்தி, நேற்று அவரு ஷாப்புக்கு வந்திருந்தாரு. கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொன்னாரு. என்னது, தேதியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஐயோ அத்தி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்னைக்குன்னு தெரியலையே. என்ன சொல்ற? கல்யாண தேதி முடிவு பண்ணியாச்சா? ஆமா, என்னைக்கு கல்யாணம்? உங்களுக்கு எதுவும் தெரியாதா சித்தி? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம் சித்தி. அப்பாடியும் கல்யாணம் இன்னும் 2-3 நாள்ல. ஆமா, கல்யாண தேதி முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவ ஒரு பெரிய மனுஷனு இவகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அன்னைக்கு என்னமோ அவ்வளவு அளந்துட்டு போச்சு. கல்யாண தேதி முடிவு பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு. இப்ப என்னடா அந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லிச்சா பத்தியோ? அந்த பொம்பளை எங்க 3 லட்சத்தை கொடுக்காம போயிடுமோ? கொடுக்காம நான் விட்டுருவேனாக்கும். கையில 3 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே இவ கழுத்துல தாலி ஏறவே விடுவேன். அது எப்படி விட்டுருவேன் நானு? சித்தி சித்தி, சொல்லு. அப்போ கல்யாணம் வெள்ளிக்கிழமையா? அப்படிதான் சித்தி அவர் சொன்னாரு. ஆமா, தினமும் கடைக்கு வந்து பாக்குறாரு போல இருக்கேன். தினமும் பாத்துக்கிறீங்களா? சிச்சா, அப்படின்னா இல்ல சித்தி.
அது அவர் ஃப்ரெண்டோட கடைல. அதான் அதுக்காக வந்தாரு. என்ன பார்க்கணும்லாம் வரல. வந்த இடத்துல நான் இருந்ததுனால என்கிட்ட கல்யாண தேதி சொன்னாரு சித்தி. அவ்வளவுதான். எல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. என்னமோ கண்டிஷனு அது இதுன்னா என்னமோ ஓயாம சுத்திட்டு இருக்கானே இவ பின்னாடி. என்ன கதைன்னு தெரியலையே. சொகுசா வாழ்ந்துருவாளோ? சித்தி, யாரும் கதவு தட்டுறாங்க. நான் போய் யாருன்னு பாக்குறேன் சித்தி. ஐயோ, கதவு தட்டுறாங்களா? ஒருவேளை டாக்டரா இருப்பானோ? கடவுளே, இவ்வளவு நேரம் அப்பவே கிளம்பு கிளம்புன்னு சொன்னேன். குத்துக்கள் கணக்கா உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டான். இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, சரி நம்ம போய் பாப்போம் யார் எவருன்னு. சித்தி, ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டே இருக்காங்க. சரி இருங்க, நான் போறேன். நான் இங்கதான் நிக்கிறேன். நீ வேற கால் அடிபட்டு இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு பாரு. நான் போய் பாக்குறேன். ஐயோ கடவுளே, டாக்டரா இருக்க கூடாது. இங்க பாரு, நீ சீக்கிரமா கிளம்பு. கிளம்பிட்டு மெயின் டோர் வழியா தான் போனோம்னா இல்ல, இந்த இருக்க வேற கோலப்புறம் இந்த பக்கமா கூட கிளம்பி போ. சரியா? என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனோம், சித்தி போயிட்டு வரேன்னு அங்க வந்து வளைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு நிக்காத. இந்த வழியா கூட நீ வேலைக்கு கிளம்பு. சரியா? இங்க பாரு, சொன்னது புரியுதா? ஹால் பக்கம் வரக்கூடாது, வந்துடவே கூடாது. புரியுதா? ஏன் சித்தி? நான் சொன்னா அப்படியான்னு கேளு. ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்காத. புரியுதா? சொல்றதை கேளு. நீ சீக்கிரமா வேலைக்கு கிளம்பி கோலப்புறமாவே போ. நான் போய் யாருன்னு பாக்குறேன். கடவுளே, அந்த டாக்டர் இருக்கக்கூடாது. அவன் மட்டும் இருந்தா என் ஆசையிலாம் மொத்தமா மண்ணு விழுந்துமே. என்ன ஆச்சு சித்திக்கு? இதுக்கு என்ன ஹால் பக்கம் வரக்கூடாதுன்றாங்க? என்னன்னு தெரியல. சரி விட, உனக்கு எப்படியாவது இவரை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? ஷாப்புக்கு போயிட்டு எப்படியாவது ஆதி சார் கிட்ட நம்பர் வாங்கி பேசிட வேண்டியதுதான். கண்டிப்பா அவர்கிட்ட இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நேற்று நான் அப்படி பேசுறது தப்பு. அவர்கிட்ட எப்படியாவது சாரி கேட்கணும், கேட்டே ஆகணும். ஐயோ, கதை வேற தட்டிக்கிட்டே இருக்கானே. ஒருவேளை அந்த டாக்டர் தான் இருப்பானோ? 9:30 தானே வர சொன்னேன். 9 கூட அவ்வளோ எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? கடவுளே, இவ வேற இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் போகாம வீட்டுக்குள்ள குத்த வச்சுன்னு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஏதாவது பண்ணி முதல்ல இவளை இவனை அனுப்பி விடணும். இவனை உள்ள மட்டும் சேர்த்துடக்கூடாது. வாசல்லே பேசி வாசல்லே அனுப்பி விடணும். வரேன். அடே, நீங்க தானே? வாங்க. நான் கூட யாரையும் எவரும் நினைச்சிட்டேன். வாங்க உள்ள வாங்கம்மா. வாங்க மாப்பிள்ள. அடே, பரவாயில்ல, என் பிள்ளைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அத கல்யாணம் முடிவாயிருச்சு. கண்டிப்பா கல்யாணம் நடந்துற போதுல. அப்புறம் இவரு எங்க வீட்டு மாப்பிள்ள தானே. என்னங்க சம்மந்தி, நான் சொல்றது சரிதானே? ஐயோ, நீங்க சொல்றது 100% உண்மை. ஆமாமா, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டீங்க. என் பையன் உங்க வீட்டு மாப்பிள்ளையாவும் ஆயிட்டான். ஆமாங்க, நான் நீங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லதான் வந்தேன். அப்படியா? சரி, முன்னாடி எதுக்கு பேசிட்டு உட்காருங்க. வாங்க சம்மந்தி. மாப்பிள்ள உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம சீக்கிரம் கிளம்பணும். அது ஒண்ணு சம்மந்தி, கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டோம். உங்ககிட்ட சொல்லணும்ல. போன்ல சொன்னா அது மரியாதை இருக்காது பாத்துக்கோங்க. அதனால நேராவே வந்து சொல்லிட்டு போயிடலான்னு. அட ஆமாமா, இப்பதான் ராதா சொல்லிட்டு இருந்தா. நேற்று கூட மாப்பிள்ள தம்பி ராதா பத்தி கல்யாண தேதி சொன்னாராமே. அதான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தா. நான் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். கல்யாணம் வர வெள்ளிக்கிழமைன்னு சொன்னீங்களாமே. என் மருமகளே சொல்லிட்டாளா? ஆமா சம்மந்தி, இருந்தாலும் நான் சொல்றது என்ன மரியாதை? வர வெள்ளிக்கிழமை தான் கல்யாண தேதி முடிவு பண்ணிருக்கோம். என்னடா இவ்வளவு சீக்கிரம் வச்சுட்டு நினைச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம்னு இருக்கோம். அதான். ஐயோ பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? நீங்க சொன்னவே கல்யாணத்தை சீக்கிரம் தான் முடிக்கும். சட்ட சிறுத்தை முடிச்சாதான் எல்லாம் நல்லது. இல்லைன்னா அந்த நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்துவான்னு தெரியாதே. என்ன சம்மந்தி? ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணம் நல்லபடியா முடியணும்ல, சீக்கிரம் முடிக்கணும், அதான் நல்லது. நானும் அதான் நினைச்சேன். சீக்கிரமா என் மருமக என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால முதல்ல வந்த முகூர்த்த நாள்லயே இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, நீங்க நினைச்சதான் சரி. முதல் வந்த முகூர்த்த நாள்லயே கல்யாணத்தை முடிச்சிடணும். ரொம்பலாம் தள்ளி போடக்கூடாது. அதான் சம்மந்தி, உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போலான்னு. பத்திரிக்கைலாம் எதுவும் அடிக்கலாம், ஏன்னா நாள் ஒன்றும் பெருசா இல்லை பாத்தீங்களா. அதனால தெரிஞ்சவங்களுக்குலாம் போன்ல சொல்லிட்டோம். நீங்களும் அதே மாதிரி. ஐயோ, எங்க சைடு சொந்தக்காரங்களாம் பெருசா இல்லைங்க. நாங்க போய் பெருசா யார்கிட்ட சொல்லணும்னு அவசியமும் இல்லை. நீங்க உங்க சைடுல என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, கல்யாணம் பொண்ணை ரெடி பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தா போதும், அவ்வளவுதானே? அதை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுதான் சம்மந்தி, மத்த எல்லா ஏற்பாடும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என் மருமகளை மட்டும் அழகா அலங்காரம் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க, அது மட்டும் போதும். அதுக்கு என்ன சம்மந்தி, செஞ்சுட்டா போகுது. ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல. ராதா எங்க? ஷாப்பு கிளம்பிட்டாளா? என்ன அம்மா காரி பக்கத்துல இருக்கும்போது ராதாவை தேடுறோம்.
இந்த லட்சம் தான் கண்டிஷன் வேற போட்டிருக்கானாமே. இப்பவே ராதா முந்தானி பிடிச்சு சுத்துறான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நல்லா வாழ்ந்துருவாளோ? ஆஹா, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. வேற எதனா விஷயமா இருக்கும். உங்களை தான் கேட்குறேன். ராதா ஷாப்புக்கு போயிட்டாலும் எங்கள் வீட்டில் தான் இருக்கலாம். என்ன சம்பந்தி பார்த்துட்டே இருக்கீங்க? என் மருமக வீட்டுல இருக்காளா இல்லைன்னா கிளம்பிட்டாளா? இல்லைங்க, ராதா உள்ள உள்ள அவ ரூம்ல தான் இருக்காளே. கிளம்பிக்கிட்டே இருக்கா. உள்ள பெட்ரூம்ல அவ ரூம்ல தான் இருக்கா. அப்பாடா, என் மருமக வீட்டுல இருக்கணும்னு நினைச்சுட்டே வந்தோம். என் பையன் வேற மருமக கிட்ட பேசணும்னு சொன்னான். நல்ல வேலை அவ கிளம்பல. சரிங்க சம்பந்தி, மருமக உள்ளதானே இருக்கா? ஆமாம்மா, அவ உள்ளதான் இருக்கா. உள்ளதா ரூம்ல இருக்கா, கிளம்பிக்கிட்டே இருக்கா. இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன். இல்லை வேண்டாம், எந்த ரூம்னு சொல்லுங்க, நானே போய் பார்த்துக்கிறேன். என்னது, ரூமுக்கு போய் பார்க்க போறானா? இவ்வளவு அவசரப்படுறான். இது என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் நடக்குதா இல்லனா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. சம்மந்தி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மருமகளோட ரூம் எதுன்னு சொல்லுங்க. என் புள்ள போய் பார்க்கணும்ல, சொல்லுங்க. என்ன நடக்குதுங்க? புள்ள நம்ம ரூம்ல போய் பார்க்க போறாங்கறா. இவ எந்த ரூம்னு கேக்குறா. என் குடும்பத்தை விட மோசமா இருக்கே இது. சம்மந்தி, அது இந்த எனக்கு பின்னாடி பக்கம் ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ராதாவோட ரூம். அந்த ரூம்ல தான் அவ இருக்கா. மாப்பிள்ள வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்லை வேண்டாம், நான் ராதா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நான் பேசிக்கிறேன். அம்மா இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் அவங்களே பேசிட்டு வரோம். அம்மா, சொல்லு பாத்தேஷ். நான் போய் ராதா பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, பார்த்துட்டு கொடுத்துட்டு வரானா? அம்மா, இவன் என்ன கொடுக்க போறான்? அதையும் அம்மா கிட்டே சொல்லிட்டு போறானே. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எனக்கு பைத்தியமா பிடிச்சிடும் போல இருக்கே. என்னடா நடக்குதுங்க? ஆமா கிரிஷ், போ போய் மருமகளை பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. போ. என்னது, கொடுத்துட்டு வந்துடா? அப்பதான் மருமக சந்தோஷப்படுவாளா? ஐயோ, ரொம்ப நல்ல குடும்பம். என் குடும்பத்தை விட கேடுகட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. சரிம்மா. நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கேன். அவர்கிட்ட நான் இப்படி பேசியிருக்க கூடாதுல. ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோ? இதை வேற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கலாமோ? முகத்தில் அடிச்ச மாதிரி அவர்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாதுல. ரொம்ப தப்புல்ல. இதுக்கு நான் கண்டிப்பாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் இப்படி கேட்குறது, ஷாப்புக்கு போய் ஆதி சார்கிட்ட எப்படியாவது நம்பர் வாங்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஐயோ கடவுளே, அதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். சார், தயவு செஞ்சு எப்படியாவது இன்னைக்கு ஷாப்புக்கு வந்துடுங்க சார். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ் சார், வந்துடுங்க சார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்தே ஆகணும். ராதா, அழகை கண்டதுமே மின்னொளி பெறுதே. தக்கினதில் தக்கி தக்கின தானே தானே தானா தானே தக்கி தக்கினதில் தக்கி தக்கின தானே தானா. என்ன முடி கண்ட கனவே, பலத்தின் மோட்டாண்டி வந்து உறவே. என்ன மூடி கண்ட கனவே, பலத்தின் மோட்டாண்டி வந்து உறவே. ஓடி அருவி கொண்டுதே அடைய மேல அது தேடி முசுர முட்டுதே. இது ஒன்னால கிடையாட்டு பூமியும் கூட ஒரு வார வாச வரும். கிழக்கேற்று மாப்பட சொல்லும் மறுநாளி மாறிவிடும். நான் பொப்பல கிருக்கல வல்ல, என் புத்திய வேறனும் இல்ல. நான் உடம்புக்கு பிறந்தவன் புள்ள, சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை. நீ வெறுவாயம் இல்லாத விளையாட